ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோவில் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு பார்த்துட்டுப்பீங்க. நீங்கள் லைக் பண்ணாலும் என்னோடய வீடியோ உங்களை தேடி வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலும் அடுத்த கட்ட லெவலுக்கு போகும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் பேசவே முடியும். ஏன்னா கமெண்ட்ஸ் அப்படி வருது, ரைட்? ஸோ நைட்டு பற்றினா இன்னொரு சம்பவம். அதாவது நைட்டு ஃபுல்லாகவே விஜய் பார்வதிக்கு எதிராக தான் நிறைய சம்பவங்கள். அதெல்லாம் கொடுமையாக இருந்துச்சு. ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம கனி, அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தார், சபரி நின்றுட்டு இருந்தார். இந்த மாலாசனா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆதரிக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சபரி பின்னாடி நின்று எட்டி ஒன்று விட்டாங்க. அதாவது ரொம்ப பெருசு இல்லை, இப்படி இப்படி கிண்டல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அவர் நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு இந்த கவுண்டமணி அவர்கள் வந்துட்டு செந்தில் எட்டு வைப்பார் பார்த்தீங்கன்னா, அவர் தப்பானு விழுவார். அந்த மாதிரி ஒன்று விட்டார். அந்த பொண்ணு போய் விழுந்தது பாருங்கள், ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது விளையாட்டு தான் பண்ணார். போய் சாரி சொன்னார், எல்லாமே ஓகே. பட் பொண்ணுக்கிட்ட விளாட்றோம், கொஞ்சம் ஃபோர்ஸை கம்மி பண்ணியிருக்கலாம். இதில் என்னென்னா கனி கூட பார்த்துட்டு வந்துட்டாங்க. விக்ரம் குத்துக்களை மாதிரி அங்கேயே உட்காந்து பார்த்தோம், அப்படியே ஷாக் ஆகிட்டு உட்காந்துருக்கு. வரணுமா இல்லையா? இதே நீங்கள் விழுந்துருந்தால் வந்திருப்பாங்களா இல்லையா? ஆப்போசிட்டில் யார், திவ்யா பார்த்துட்டே இருக்காங்க. தட்டி கேட்கலாமா இல்லையா? ஏன்னா தட்டி கேட்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. தட்டி கேட்கணுமா இல்லையா? ஏன்னா நேற்று அதை தானே ஒரு பெரிய டாப்பிக்காக போச்சு. நேற்று வந்து கேள்வி கேட்டாங்க. என்ன திரும்ப கேட்டாங்க, என்னடா சொன்ன மாதிரி செஞ்சுட்ட போல இருக்குது, பிளான் பண்ண மாதிரியே அப்படின்னு. அடுத்தது இன்னொரு அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. விஜய் பார்வதி இல்லாத நேரங்களில் நான் நினச்சதை விட கொடூரமாக இருக்காடா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியை. ஏன் திவ்யாவுக்கு விஜய் பார்வதி கண்டாலே பிடிக்கல அப்படின்னா, நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், அந்த பொண்ணு எல்லாமே தவறாக தான் இருக்குது அவங்க கண்ணுக்கு. ஆனாலும் வெளியில் மக்களோட சப்போர்ட் இருக்குது. எப்படி ஏதாவது அடிச்சுட்டு வந்துடுறாளே, நம்ம அவளை பீட் பண்ண முடியலையே, புரியுதுங்களா? அந்த ஒரு ஈகோ வெளியிலேருந்து பார்த்தப்பே அவங்க ஃபஸ்ட்டு பேசுறது யாருன்னா கம்முதுன்னு விஜய் பார்வதி மட்டும்தான். யார்கிட்ட பேசுனாங்களா? ஏன்னா குரூப்பிசம் அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இப்போ கடைசியில் அந்த குரூப்பிசம் கூடயே சேர்ந்துக்கிட்டு விஜய் பார்வதி எதிர்க்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அதுதான் தப்பு பண்ணுறது திவ்யா. என்னென்னா வெளியில் இருக்கும்போது அவங்களுக்கு யார் குரூப்பிசம் பண்ணுறா எல்லாமே தெரிஞ்சுட்டு உள்ளே அவங்களோட டெக்னிக் பாருங்கள், அன்புகாங்க டெக்னிக், பேசி அவங்கள உள்ளே இழுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா அமித்தையும் விஜய் பார்வதி கனெக்ட் பண்ணி கலாய்க்கிறாங்க. அவர் நல்ல மனுஷன் அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னும் போது சபரி என்ன பண்ணுறாரு, முன்னாடி அமித் போகிறாராம், பின்னாடி ஜெகன்மோகினி அந்த மாதிரி அவர் நடக்கலை அதையும் சொல்லிடுறாரு. ஜெகன்மோகினி மாதிரி பின்னாடியே போகிறாங்க. இதெல்லாம் புல்லிங் கிடையாது, இது அசிங்கப்படுத்துறது கிடையாது, பின்னாடி பேசுறது கிடையாது. இந்த மாதிரி அநியாயம் நடக்கும்போது திவ்யா தட்டி கேட்க மாட்டாங்க. ஆனால் திவ்யாவை காக்கா ஆய் போயிட போகுதுன்னு சொன்னவொடனே அங்கே சுற்றி இருக்கிற 5 பேரும் கேட்கணும், இல்லைன்னா அங்கே வச்சு செய்வார். இது எப்படி இருக்குன்னா, இவங்க பேசுகிறது அவர் கேட்க மாட்டாரு, ஆனால் நம்ம மட்டும் விஜய் பார்வதிக்கு கம்புறதுக்கு பேசினா சண்டைக்கு வராங்க. அப்போ எதுக்கே தொல்லை, நம்ம சைலண்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், தனியாக துண்டிக்கப்படுவாங்க. புரியுதுங்களா? அவங்கள தனிமைப்படுத்தப்படுவாங்க. அப்போ டிப்ரெஷன் அதிகமாக, பேச முடியாது, வென்டிலேஷன் யாருமே இல்லை, அந்த மாதிரி ஆகணும் அவங்களுக்கு. இதில் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் பழகி போச்சு, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. யார், விக்ரம், கனி எல்லாருமே. இவர் சபரின்னு சொல்கிறார், நீங்கள் வெளியில் வந்தது பார்த்து வந்திருப்பீங்களே, உங்களுக்கு தெரியாது. நான் இல்லை வெளியே பார்த்தேன், நினச்சதை விட கொடூரமாக இருக்காங்களா. நாங்களே அப்படி தான் நினைக்கிறோம் உங்களை. நான் திவ்யா வந்தவொடனே அப்படி சூப்பராக பேசுனாங்க. சத்தியமாக நான் என்ன நினச்சேன்னா, திவ்யா விஜய் பார்வதி ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. என்னென்னா அவங்களோட ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட கேம் எப்படி இருக்குன்னா, விஜய் பார்வதி கிண்டல் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் அவங்கள கிண்டல் பண்ணால் பொங்கிடுறாங்க, அழுகுறாங்க, ஊரை கூட்டிடுறாங்க. அதே விஜய் பார்வதிக்கு ஏதாவது நடக்கட்டும், ஒன்றுமே நடக்கிறது இல்லை. இதில் என்ன கொடுமை பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டு கோர்ட்டில் டெக்கோரம் பற்றி விஜய் சேதுபதி அவ்வளோ பெருசாக பேசினார். கரெக்டு. ஏம்மா கூச்சலாக பேசுகிறீங்கம்மா நீங்கள். அதுவும் எஃப்ஜேக்கு போன வாரம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், துள்ளுறா சார், போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவர் பண்ணுறது துள்ளலாக இருக்குன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு என்னம்மான்னு 2 வாரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி எஃப்ஜே சொன்னதை சொல்கிறாரு, ஞாபகப்படுத்தி. ஓகே, இப்போது டெக்கரம் பற்றி பேசினார், எவ்வளோ சூப்பர். அப்போ அந்த கோர்ட்டு மாதிரி, அந்த கோர்ட்டில் ஜட்ஜி மாதிரி நம்ம கானவனத் வந்தார்ல, அந்த கோர்ட்டில் இருக்கும்போது தலையில் டங்குன்னு கொட்டினாங்களா அரோரா. அது எவ்வளோ பெரிய, அதாவது கூச்சல் குழப்பம் பேசுனாவே டெக்கரம் பாதிக்குதுன்னா, ஒரு ஜட்ஜி மாதிரி இருக்கிறவரை தலையில் கொட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு. அதையும் ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா, ஹக் பண்ணாங்க வக்கீலை, அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கோங்கன்னாரு பிக் பாஸ். அப்போது வக்கீலுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னும் போது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அந்த கேரக்டருக்கு, ஜட்ஜுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்கணும். தலையில் கொட்டிட்டு போனாங்க. ஆனால் அந்த அரோராவை என்ன பண்ணுறாரு, நேற்று பாராட்டுறாரு, உங்களை மாதிரி எங்களுக்கு கிடைச்சதே இல்லைன்னு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஜய் பார்வதி கலாய்க்கிறீங்களா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்,
நீங்கள் விஜய் பார்வதி பற்றி பின்னாடி பேசுகிறீங்களா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோன்ற மாதிரி மறைமுகமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.